வாலறிவு ஊடக பார்வையாளர்களுக்கு வணக்கம். போன காணொளியில தில்லி சுல்தானத்தை தோற்றுவிச்ச குத்புதீன் ஐபக்க பத்தியும் இல்துமிஸ் பத்தியும் பார்த்தோம். இப்போ இந்த காணொளியில தில்லி சுல்தான்களின் ஒரே பெண் ஆட்சியாளரான ரசியா சுல்தானை பத்தி பார்க்கலாம் வாங்க. இல்துமிஷினோட மரணத்துக்கு அப்புறம் அவனோட மகனான ருக்குதீன் பெரோஷா தில்லியோட சுல்தானா ஆகனான். இல்துமிஷ் நிர்வாகத்தை ஒழுங்குபடுத்த 40 பேர் கொண்ட சகல்கானி அப்படிங்கிற குழுவை உருவாக்கணும் அப்படிங்கிறதையும் நாம போன காணொளியிலேயே பார்த்தோம். இல்துமிஷனோட மரணத்துக்கு அப்புறம் சகல்கானிகளின் அதிகாரம் மேலோங்கிச்சு. ருக்குதீன் பெரோஷா சகல்கானிகளோட முடிவுகளுக்கு கட்டுப்படாததால கொலை செய்யப்பட்டான். பெரோஷாவோட கொலைக்கு அப்புறம் இல்துமிஷின் மகளான ரசியா சுல்தான் தில்லியோட பேரரசியா மாறினான். 40 குழுவோட அனுமதி இல்லாமலேயே அஜ்மீர் மக்களின் ஆதரவோட ரசியா சுல்தான் தில்லியின் அரசியா மாறினா. தில்லி சுல்தானிய வரலாற்றுல ரசியா சுல்தான் முதல் மற்றும் ஒரே பெண் ஆட்சியாளரா அறியப்படுறா. தில்லி சுல்தானகம் குத்புதீன் ஐபக் அப்படிங்கிற துருக்கியனால உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறதையும் அதிகார மட்டத்திலான எல்லா பதவிகளும் துருக்கியருக்கே கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறதையும் போன காணொலியே நம்ம பார்த்தோம். துருக்கியர் அல்லாதவர்களுக்கு அதிகாரத்துல பொறுப்புகள் கிடைச்சிருக்கத 40 பேர் கொண்ட குழு விரும்பல. ஆனா ரஷ்யா துருக்கியர் அல்லாதவர்களுக்கு பதவிய கொடுத்தா. ரஷ்யா சுல்தான் அபினீசிய அடிமையான மாலிக் ஜமால் உத்தீன் யாஹூத் அப்படிங்கிறவனை காதலிச்சா. அவனை தில்லி சுல்தானிய குதிரைப்பட தளபதியாவும் அவ நியமிச்சா. இது ஏற்கனவே ரஷ்யா சுல்தான் மீது கோபத்துல இருந்த 40 குழுவுக்கு அதிகமா கோபத்தை அவன் மேல உண்டாக்குச்சு. துருக்கியர் அல்லாத ஒருத்தன் உயர் பொறுப்புல வந்ததை துருக்கிய அதிகார வர்க்கத்தால ஏத்துக்கிட முடியல. ரஷ்யாவை தீர்த்து கட்ட 40 குழு நாட்டுல குழப்பத்தை உண்டாக்குச்சு. கிபி 1240 40 குழுவோட ஆதரவுல தபர்கிண்டாவின் ஆளுநரான அல்துனியா தலைமையில ஏகப்பட்ட அதிகாரிகள் ரஷ்யாவுக்கு எதிராக கிளர்ச்சி செஞ்சாங்க. கிளர்ச்சியை ஒடுக்குவதற்கு ரஷ்யா தபர்கிண்டாவை நோக்கி படையெடுத்தா. போரோட முடிவுல காதலன் மற்றும் குதிரைப்பட தளபதியான ஜமால் உத்தீன் யாஹூத் கொலை செய்யப்பட்டான். மேலும் ரஷ்யாவை அல்துனியா சிறையில பிடிச்சிட்டான். ரஷ்யாவை ஆட்சியிலிருந்து அகற்றினதுக்கு அப்புறம் இல்துமிஷனோட கடைசி மகனான முய்சுதீன் பஹ்ரா தில்லியோட சுல்தானா ஆக்கப்படுறான். அதே நேரத்துல தபர்கிண்டாவின் ஆளுநரான அல்துனியாவுக்கு பேசின மாதிரியே பெரிய பதவிகள் எதுவும் கொடுக்கப்படல. இதனால கடுப்பான அல்துனியா ரஷ்யாவுடன் ஒரு சமரசமான நிலைக்கு போனான். மேலும் 2 பேரும் திருமணமும் செஞ்சுக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் தில்லி மேல அவங்க படையெடுத்தாங்க. கோகர்கள், ஜாட்கள் மற்றும் ராஜபுத்திரர் உள்ளிட்ட உள்ளூர் வீரர்களோட உதவியோட முய்சுதீன் பஹ்ரா மீது அவங்க படையெடுத்தாங்க. ஆனா பஹ்ராவனோட படை ரஷ்யாவின் படைய சிதறடிச்சிச்சு. கடைசியில அல்துனியா மற்றும் ரஷ்யா சுல்தான் கொலை செய்யப்பட்டாங்க. முய்சுதீன் பஹ்ரா தொடக்கத்துல 40 குழுவுக்கு கட்டுப்பட்டாலும் அதுக்கப்புறம் தன்னிச்சையா செயல்பட ஆரம்பிச்சான். சகல்கானி மற்றும் பஹ்ராவுக்கு இடையே அதிகாரத்திற்கான போட்டி இருந்துகிட்டே இருந்துச்சு. இந்த நேரத்துல பஹ்ரா தன்னோட சொந்த இராணுவத்தாலேயே கொல்லப்பட்டான். முய்சுதீன் பஹ்ராவுக்கு அப்புறம் அலாவுதீன் மசூத் ஷா சுல்தானானான். இவன் திறமையற்றவனா இருந்தான். 4 வருஷம் இவன் ஆட்சி செஞ்சான். அலாவுதீனுக்கு அப்புறம் இல்துமிஷின் பேரனான நசுருதீன் மஹ்மூத் தில்லியோட சுல்தானா மாறினான். முந்தையவனை போலவே இவனும் திறமை இல்லாதவனா இருந்தான். 40 குழுவோட உறுப்பினரான பால்பன் அல்லது உலுக்கான் அப்படிங்கிறவன் நசுருதீனுக்கு பக்கபலமா இருந்தான். நசுருதீனுக்கு பால்பன் தன்னோட மகளை திருமணம் செஞ்சு கொடுத்தான். பெயரளவுக்கு நசுருதீன் சுல்தானா இருந்தாலும் உண்மையான அதிகாரம் பால்பனிடமே இருந்துச்சு. கிபி 1265 பால்பன் நசுருதீனை கொன்னுட்டு நாட்டை கைப்பற்றிக்கிட்டான். பால்பனை குறிச்சு நாம அடுத்த காணொலியில விரிவா பார்க்கலாம். இது போல வரலாறு சார்ந்த காணொளிகளை பார்க்க நம்ம வாலறிவு வலையொலியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.